தெய்வீக கிரியைகள் இந்த இடத்துல வெளிப்படக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மாம்சத்தின் கிரியைகளை கட்டுகிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணின் பார்வைகளை தொடும், வாயின் வார்த்தைகளை தொடும், நடைமுறை பாவனைகளை தொடும், சிந்தனை செயல்களை தொடும் ஆண்டவரே. முற்றுமாய் நாங்கள் உம்மை கர்த்தாவே முழுதுமாய் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நீர் எங்களை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடுகிற பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். வாதிய கரை வாசிக்கிற பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். அப்பா, முன்பதாக அமர்ந்திருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் தேவ கிருபை இருக்கட்டும். நாங்கள் யாவரும் சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபையில காணப்பட நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்தி உம்முடைய பொற்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கூட ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் நம்மள மாதிரி நம்மளுடைய தேவன் மாதிரி யாருமே இல்லை. ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஓ சபையை கரங்களை பாடி சொல்வோமாக. வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ சபையே, அவருடைய நாமத்தை சொல்லுவோமாக. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லைன் எவ்வளவு அழகா சொல்லுதுன்னா, அவர் நாமத்தில் பேய்களோடும். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா.
இம்மட்டும் நம்மளை நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. இது அழகா சொல்லுகிறது, அவர் நாமத்தில் விடுதலை அடைந்தவருக்கு வேற நாமம் நமக்கில்லையே. ஆமென். அவருடைய நாமத்தில் விடுதலை இருக்குது. விசுவாசிக்கிறவங்களா? ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். ஓ ஆமாத்துக்கு பிரவேசிப்போம். அவருடைய நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியட்டும் ராஜா. அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. சபையை நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. மாணவர்களே, நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. ಕನ್ನಡ ಪಾಡನೆ ಪಾಡಿ ದೇವರ ನಾಮத்தை ಮಹಿಮೆಪಡುತ್ತೋம். ಕರುಣೆಯುಳ್ಳ ದೇವರು, ಕಾಪಾಡುವ ದೇವರು, ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ನೀಗುವರು, காயவெல்லா காய்வரும். ஆமென். ஹalleluya. இவ்வளவு மாதமாய் நம்மளை நடத்தின தேவனுக்கு இந்த பாடலை பாடுவோமாக. ಕರುಣೆಯುಳ್ಳ ದೇವರು, ಕಾಪಾಡುವ ದೇವರು, ನಂಜುಲೆಲ್ಲ ನೀಗುವರು, ಕಾಲವೆಲ್ಲ ಕಾಯುವರು, ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ನೀಗುವರು, ಕಾಲವೆಲ್ಲ ಕಾಯುವರು. ಯೇಸು ನನ್ನ ದೇವರು, ಜೀವವುಳ್ಳ ನಿಜ ದೇವರು. ಯೇಸು ನನ್ನ ದೇವರು, ಜೀವವುಳ್ಳ ನಿಜ ದೇವರು. ಕರುಣೆಯುಳ್ಳ ದೇವರು, ಕಾಪಾಡುವ ದೇವರು, ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ನೀಗುವರು, ಕಾಲವೆಲ್ಲ ಕಾಯುವರು, ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ನೀಗುವರು, ಕಾಲವೆಲ್ಲ ಕಾಯುವರು.
ಜೀವವುಳ್ಳ ನಿಜ ದೇವರು. ಯೇಸು ನನ್ನ ದೇವರು, ಜೀವವುಳ್ಳ ನಿಜ ದೇವರು. ಯೇಸು ನನ್ನ ದೇವರು, ಜೀವವುಳ್ಳ ನಿಜ ದೇವರು. ಸಭೆ சொல்லுவோமாக. இயேசு நம்முடைய தேவன், ஜீவவுள்ள நிஜ தேவன். ஓ நாம் செய்த பாவத்திற்காக சல்வானிய தேவன், ஜீவவுள்ள நிஜ தேவன். அவர் உண்மையில் ஜீவன் தேவன், ஜீவவுள்ள நிஜ ஆராதனை வேளையில் அவருடைய பிரசன்னத்தை உணர்வுள்ள தேவன். அவர் உண்மையில் தேவனாய் இருக்கிறார். ஓ நம்மை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்லாத்தை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஓ அவருடைய நாம் செய்த பாவங்கள் அல்ல, நாம் செய்த அக்கிரமங்கள் அல்ல. ஓ எல்லாம் யாரின் தன்மை காட்ட முடியும். அவர் உண்மையுள்ள தேவன், அவருடைய அன்பு உண்மை விசுவாசிக்கிறவங்க. ಯೇಸು ನನ್ನ ದೇವರು, ಜೀವವುಳ್ಳ ನಿಜ ದೇವರು. ಕರಗಳು ಎತ್ತಿ சொல்லுவோமாக. ಯೇಸು ನನ್ನ ದೇವರು, ಜೀವವುಳ್ಳ ನಿಜ ದೇವರು. ಸಭೆಯೇ, ಯೇಸು ನನ್ನ ದೇವರು, ಜೀವವುಳ್ಳ ನಿಜ ದೇವರು. 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 ಯೇಸು ನನ್ನ ದೇವರು, ஜீவவுள்ள நிஜ தேவரு. ஓய் மட்டும் நடத்தின தேவனுக்கு நீங்க நன்றி செலுத்த மாட்டீங்க பிரியமானவர்களே. ஓ நம்மை மட்டும் நடத்தின எபனேசராய் இருக்கிறார். ஓ இவ்வளவு மாதங்கள் கடந்து போனது பிரியமானவர்களே, அவருடைய கிருபை மாத்திரம் நம்மளை நடத்தினதுவா. அந்த கர்த்தாதி கர்த்தனுக்கு மட்டும் நம்மளை நடத்தின தேவனுக்கு, அந்த ராஜாதி ராஜனுக்கு, ஓ யெகோவா ஈரேக்கு, யெகோவா ராஃபாக்கு, யெகோவா ஷம்மாக்கு மட்டும் நன்றி செலுத்துவீங்களா பிரியமானவர்களே. நம்மளை பார்க்கும்போது மட்டும் மாதமன் நம்மளை நடத்தின தேவன், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் மனிதர் போல மாறுகிற ஒரு மனிதர் அல்ல, அவர் மன உருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மளை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மளை மறக்கிற தேவன் அல்ல, அவர் நம்மளை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஓ கரங்களை உயர்த்தி, ஓ உள்ளத்து ஆழத்திலிருந்து மட்டும் நடத்தின தேவனுக்கு, மட்டும் நம்மளை காப்பாற்றின தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயிடம் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயது, ஓ சிறு வயதிலிருந்து பிரியமானவர்களே, நடத்தின தேவனுக்கு கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்றுரைத்தார்.
చాలు. నా ప్రియుడా నా ప్రాణమా నిన్ను ఆరాధించేదా, నా జీవమా నా స్నేహమా నిన్ను ఆరాధించేదా. నా ప్రియుడా నా ప్రాణమా నిన్ను ఆరాధించేదా, నా జీవమా నా స్నేహమా నిన్ను ఆరాధించేదా. తండ్రి దేవా నా సర్వం నీవయ్యా, నీవుంటే నాకు చాలు. తండ్రి దేవా నా సర్వం నీవయ్యా, నీవుంటే నాకు చాలు. எல்லாரும் உற்சவங்க கரங்களை தட்டி ஓ அந்த தேவாதி தேவனுக்கு, அந்த கர்த்தாதி கர்த்தனுக்கு, ஓ நம்மளுக்காக சிலுவையில மரித்த தேவனுக்கு, நம்மளை மன்னித்த தேவனுக்கு, நம்மளை நடத்தின தேவனுக்கு, நம்மளை உருவாக்கின தேவனுக்கு, இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு, இவ்வளவு மாதங்களை நம்மளை பார்க்கும்போது அவருடைய கிருபை அவருடைய கிருபை அவருடைய கிருபை அவருடைய கிருபை அவருடைய கிருபை மாற்றம் நம்மளை நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சபை கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹalleluya
ராஜா. மட்டும் எங்களோட உருவானதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உலாவுகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா இயேசுப்பா. ஆமென். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் தகப்பனே இயேசுப்பா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தராய் இருக்கிறீரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆமென். கர்த்தாதி கர்த்தருக்கு பரிசுத்த தேவனுக்கு, நம்மளுக்காக மரித்த தேவனுக்கு, நம்மளுக்காக உயிர்த்த தேவனுக்கு, நம்மளுக்காக திரும்ப வரப்போகிற தேவனுக்கு, நம்மளை தகப்பனே, நம்மளை ஒரு நாள் ஜட்ஜ் பண்ற தேவனுக்கு நம்மளை உண்மையாய் ஒப்பு கொடுப்போமாக. சபையே உமக்கு நன்றி. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே உமக்கு நன்றி இயேசுப்பா. உம்முடைய ஆவி, உம்முடைய அக்கினி இயேசுப்பா எல்லாமே நம்மை சபையை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. உம்முடைய அபிஷேகம் தகப்பனே இங்க நிரம்பட்டும் ராஜா. ஒரு அக்கினி ராஜா, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி ராஜா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தரே. பரிசுத்தரே 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 பரிசுத்தரே. சபையை கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. அந்த பரிசுத்த தேவனுக்கு, நம்மளுக்காக மரித்த தேவனுக்கு, நம்மளை மன்னிக்கிற தேவனுக்கு நன்றி 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 டாடி. உமக்கு எத்தனை நன்றி செலுத்தினாலும் அது போதாது ராஜா. வாய்களை திறந்துங்க, வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமாக. நன்றி ராஜா. உங்களை தகப்பனே, இந்த சபையை தகப்பனே சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. ஒரு அக்கினி எழும்பட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே. ராஜா நீர் கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், நீர் எங்களுக்காக மரித்த தேவன், எங்களுக்காக வரப்போகிற தேவன். உம்முடைய நாமம் தகப்பனே மகிமைப்படட்டும் ராஜா. இயேசு, இயேசு, ஜீசஸ், ஜீசஸ், victory in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயம், இரத்தத்தால் விடுதலை, இரத்தத்தால் பேய்கள் ஓடட்டும், எல்லா அக்கினி சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா நாவுகள் அழியட்டும், எல்லா பேய்கள் ஓடட்டும், எல்லா ஆவியின் கிரியைகள், அக்கிரமங்கள், மன்னிப்புகள் எல்லாம் உண்டாட்டும் ராஜா. ஹalleluya. உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லா பாவ கட்டுகள், எல்லா பில்லி சூனியங்கள் எல்லாம் மாறட்டும். உமக்கு நன்றி. வாய்களை திறங்க, விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. அவருடைய தேவாதி தேவனுக்கு, அந்த ராஜாதி ராஜனுக்கு, அந்த கர்த்தாதி கர்த்தனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி. விடாதீங்க. தேவன் நம்மிடத்தில் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மளை இன்றைக்கு ஒரு மாற்றுதலை கொண்டு வர போகிறார். இந்த சபையில ஒரு மாற்றுதல், ஒரு எழுப்புதல் இன்றைக்கு நடக்கும். ஒரு அற்புதம் நடக்கும். நோய்கள் எல்லாம் மாறும். கடன் பிரச்சனைகள் தீரும். எல்லா சாப கட்டுகள், பில்லி சூனியங்கள் எல்லாம் மாற போகுது பிரியமானவர்களே. எல்லாரும் கண்களை மூடி அந்த பரிசுத்த தேவனை உணர்ந்தவராக எல்லாரும் நன்றி செலுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி நன்றி நன்றி. சபையை வாய்களை திறங்க. நீங்கள் திறந்தால் தான் தேவன் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 தகப்பனே. thank you for your presence master Lord. Amen. We are not worthy Lord Jesus. Thank you for making us worthy Lord Jesus. Let your name be glorified master Lord. You are the King of Kings Lord Jesus. You are the Alpha and the Omega Lord. You are the beginning and the end Lord Jesus. Amen. We glorify you Lord Jesus. We are nothing without you master Lord. We are nothing Lord Jesus. Amen. Let your name be glorified Lord. Amen. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. நாங்கள் ஒன்றுக்கு உதவாத பாத்திரம் தகப்பனே. எங்களை நடத்தின தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எங்களை நடத்தின தேவனுக்கு எத்தனை நன்றி செலுத்தினாலும் அது போதாது பிரியமானவர்களே. உமக்கு நன்றி 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 தகப்பனே. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஒரு அழகான சத்தியத்தை நாம் கேட்டிருக்கிறோம். ಒಂದು ಸುಂದರವಾದಂತ ಸತ್ಯವನ್ನ ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை, இந்த செய்தி புரிந்ததோ எனக்கு தெரியாது. ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಈ ಸಂದೇಶ ಅರ್ಥವಾಯಿತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆமென் ಆಮೆನ್. இவ்வளோ நேரம் உஷாமா என்ன பிரசங்கம் பண்ணாங்க? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ಇಷ್ಟು ಹೊತ್ತು ಉಷಾಮ್ ಅವರು ಏನು ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದು ಅಂತ ಯಾರಾದರೂ ಹೇಳಲು ಆಗುತ್ತದಾ? Can anyone boldly stand and say that word
what Usha was sharing. ಉಷಾಮ್ ಅವರು ಏನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಹಂಚ್ಕೊಂಡ್ರೆ ಯಾರಾದ್ರೂ ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಂತು ಹೇಳಲು Amen. ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತೀರಾ? அம்மா சொல்லுங்க. Amen. எல்லாம் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ಎಲ್ಲ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ இன்னும் யாராவது சொல்ல முடியுமா? ஃப்ரண்ட்ல, மிடில்ல. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காதுள்ளவன் கேட்க கடவன். ಕಿವಿ ಉಳ್ಳವನು ಕೇಳಲಿ. எல்லாருக்கும் காது இருக்குதான். ಎಲ್ಲರಿಗೂ ಕಿವಿ ಇದೆ. ஆனா இங்க உட்கார்ந்து தான் நம்ம எதையோ யோசிச்சுக்கிறோமே. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ನಾವು ಏನನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿರ್ತೀವಿ. 58ஆம் சங்கீதம் 58ನೇ ಕೀರ್ತನೆ. Psalm 58. 58ನೇ ಕೀರ್ತನೆ எடுங்க. ಎಲ್ಲರೂ ತೆಗಿರಿ. அதுல ஒரு வசனம் இருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಇದೆ. 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 5ನೇ ವಚನವನ್ನು ಓದ್ರಿ. கரெக்டா படிக்கணும் சத்தமா. என்னது? படிக்கிறேன். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದ್ರಾ? ಇಂಗ್ಲಿಷ್? ಎನಿಬಡಿ ಕ್ಯಾನ್ ರೀಡ್ ಇನ್ ಇಂಗ್ಲಿಷ್? பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்துக்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைத்து வைத்திருக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள். ಜಾಣತನದಿಂದ ಮಂತ್ರಿಸುವ ಹಾವಡಿಗಾರ ನಾಗ ಸ್ವರಕ್ಕೂ ಮರಳಾಗದೆ ಕಿವಿಗೊಡದ ಕಳ್ಳ ಹಾವಿನಂತಿರುತ್ತಾರೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன பிரசங்கம் பண்ணு, ಏನೇ ಪ್ರಸಂಗ ಮಾಡು, என்ன ರಿವೈವಲ್ ಮೀಟಿಂಗ್ பண்ணு, ಏನೇ ಉಜ್ಜೀವನ ಕೂಟವನ್ನ ನಡೆಸು, நாங்க அப்படித்தான் இருப்போம். ನಾವು ಹಾಗೇ ಇರ್ತೇವೆ. நீங்க ரிவைவல் பண்ணுங்க, ನೀವು ಉಜ್ಜೀವನ ನಡೆಸ್ರಿ, நாங்க இப்படி எங்க காலத்தை ஓட்டுறோம். ನಾವು ಹೀಗೆ ಕಾಲಗಳನ್ನು ಕಳೀತೇವೆ. ஆமென். ಆಮೇನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ நாம் ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. மனம் திரும்ப வேண்டும். ನಾವು ಮನ ತಿರುಗಬೇಕು. உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. ಲೋಕ ನಮಗೆ ಶಾಶ್ವತವಲ್ಲ. Don't think that I am going to live ever and ever in this world. ನಾನು ಶಾಶ್ವತವಾಗಿ ಲೋಕದಲ್ಲೇ ಜೀವನ ಮಾಡ್ತೀನಿ ಎಂದು ನೆನೆಸಬೇಡ್ರಿ. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமாயிருக்கிறது. ಶರೀರದ ಪ್ರಯತ್ನಗಳು ಅಲ್ಪ ಪ್ರಯೋಜನವಾಗಿರುತ್ತದೆ. ஆனால் தேவ பக்தியானதோ இந்த ஜீவனுக்கும் மறு ஜீவனுக்கும் அது பிரயோಜನமாயிருக்கிறது. ಆದ್ರೆ ದೈವ ಭಕ್ತಿ ಇಹಲೋಕಕ್ಕೂ ಮರುಲೋಕಕ್ಕೂ ಅದು ಅನುಕೂಲತೆ ಆದಂತ ಮಾರ್ಗವಾಗಿದೆ. ஆமென். ಆಮೇನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு அநேக ஜனங்க செவிட்டு விரியனை போல காதை அடைத்து வைத்திருக்கிறார். ಅನೇಕರು ಹಾವಡಿಗಾರನ ಹಾಗೆ ಕಿವಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಸಹ ಓದ್ರಿ. ஏசாயா எழுதின புத்தகம், ಏಷಾಯ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ, அதுல கூட ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ಅದರಲ್ಲೂ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ನಿಮ್ಮ ಮುಂದಾಗಿ ಇಡಲು ಬಯಸ್ತೇನೆ. ஏசாயா 1ஆம் அதிகாரம் ಏಷಾಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2-3 வசனத்தை வாசிங்க. 2-3 ವಚನವನ್ನ ಓದ್ರಿ. கேளுங்கள், செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலரோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். ಆಮೆನ್. புரியுதுங்களா? ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? காதுள்ளவன் கேட்க கடவன். ಕಿವಿ ಉಳ್ಳವನು ಕೇಳಲಿ. என் ஜனங்களை ஆதரித்தேன்,
ನನ್ನ ಜನರನ್ನ ಆಧರಿಸಿದೆನು, அவர்களை வளர்த்தேன், ಅವರನ್ನ ಸಾಕಿ அவர்களை ಸಲಹಿದೆನು, போஷித்தேன், ಅವರನ್ನ ಪೋಷಣೆ அவர்களுக்கு ಮಾಡಿದೆನು, போதித்தேன், ಅವರಿಗೆ ಬೋಧನೆ நல் ಮಾಡಿದೆನು, மார்க்கத்தை நல்வழியை காண்பித்தேன், ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗವನ್ನ ಒಳ್ಳೆ ದಾರಿಯನ್ನ தேவனுடைய ತೋರಿಸಿದೆನು, சித்தத்தை அறிவித்தேன். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನ ஆனால் ತಿಳಿಸಿದೆನು. அவர்களோ ಆದರೆ ಅವರು எனக்கு விரோதமாய் நடக்கிறார். ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಡೆಯುತ್ತಾರೆ. அவங்க வழியே தனி வழி, ಅವರ ಮಾರ್ಗವೇ ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಮಾರ್ಗ, ಯಾವ வழி இல்ல அவங்க வழி. ಅವ್ರು ನನ್ನದ ಮಾರ್ಗವಲ್ಲ. ஆனா ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ಅದೇ ஜீவனும். ದೇವರು ನಾನೇ ಸತ್ಯ ಜೀವ ಮಾರ್ಗವೆಂಬುದಾಗಿ. இவன் சொல்றான் எனக்கே தனி வழி இருக்கு. ಆದ್ರೆ ಈತನ ಹೇಳ್ತಾನೆ ನನಗೆ ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಮಾರ್ಗ. இவர் என்னமோ சொல்றாரா, நான் செய்யணுமா நான் கேட்கணுமா? ಇವ್ರೇನೋ ಹೇಳ್ತಾರಂತೆ ನಾನು ಕೇಳಬೇಕು, ನಾನು ಮಾಡ್ಬೇಕು. ஏசாயா எழுதிட்டானா, மத்தாயி பேசிட்டானா, யோவான் சொல்லிட்டானா, நான் செய்யணுமா? ಏಷಾಯ ಹೇಳದಂತೆ ಮತ್ತಾಯ ಹೇಳಿದ, ಯೋಹಾನ ಹೇಳಿದ, ನಾನು ಮಾಡ್ಬೇಕಾ? மாடு தன் எஜமானை அறிகிறது, ಹಸು ತನ್ನ ಯಜಮಾನನ ತಿಳಿಯುತ್ತದೆ, கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையை அறிகிறது. ಕತ್ತೆ ತನ್ನ ಒಡೆಯನನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿರುತ್ತದೆ. ஆனால் என் ஜனங்களோ ಆದರೆ ನನ್ನ ಜನರು உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துல ಈ ವರ್ಷದ ಕಡೆಯ ತಿಂಗಳಲ್ಲಿ ஆண்டவர் பார்த்து நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ದೇವರು ನೋಡಿ ನಾವು ಹಾಗೆ ಹೇಳಬಾರದು. ಪ್ರಿಯರೇ, கிறிஸ்துராஜா சபையில வர்ற ஜனங்கள், ಈ ಕ್ರಿಸ್ತರಾಜ ಸಭೆಗೆ ಬರುವಂತ ಜನರು உணர்வில்லாத ஜனங்கள், ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದಂತ ಜನರು, அறிவில்லாத ஜனங்கள், ಅರಿವು ಇಲ್ಲದಂತ ಜನರು, புத்தி இல்லாத ஜனங்கள், ಒಂದು ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದಂತ ಜನರು, செவிட்டுவரியனை போல காதை அடைத்து வைத்திருக்கிற ஜனங்கள், ಕಿವಿ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಿರುವಂತ ಒಂದು ಹಾವಿನ ಹಾಗಿದ್ದಾರೆ. ஒரு மிருகத்துக்கான அறிவு இருக்குதையா. ಒಂದು ಮೃಗಕ್ಕೆ ಅರಿವಿದೆ. பாருங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. ನೋಡಿ. மாடு கழுதைன்னு சொல்றாரு பாருங்க. ನೋಡ್ರಿ ಎಂತ ಉದಾಹರಣೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ಎತ್ತು, ಕತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, பாம்ப நமக்கு முன்னால எக்ஸாம்பிளா வைக்கிறாரு. ಹಾವನ್ನ ನಮ್ಮ ಮುಂದಾಗಿ ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಇಡ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா ஒரு சில பாம்பு ஊதுன உடனே நின்னுக்குது பாத்தீங்களா? அப்படி ಅದೇ ಕೆಲವು ಹಾವು ಊದಿದ ತಕ್ಷಣ ಹಾಗೆ ನಿಲ್ತದೆ ನೋಡ್ರಿ. அதுக்கு பேரு நல்ல பாம்பு. ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಒಳ್ಳೆ என்ன ಹಾವು. பாம்பு? ಒಳ್ಳೆ நல்ல பாம்பு. ಒಳ್ಳೆ ಹಾವು உடனே கீழ்ப்படியுது, ತಕ್ಷಣವೇ ವಿಧೇಯವಾಗುತ್ತದೆ, சத்தத்துக்கு செவி கொடுக்குது, ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡುತ್ತದೆ. ஒருத்தனை போட்டா உடனே அவன் பூணும். ಒಬ್ಬನ್ನ ಹಾಕಿದ್ರೆ ಹಾಗೆ எந்த ಹೋಗ್ಬೇಕು. ஹாஸ்பிடலுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ಏನೋ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಏನೋ அதுக்குதான் அதுக்கு ಅಗತ್ಯವಿಲ್ಲ. நல்ல பாம்பு. ಅದೇ ಅದು ಒಳ್ಳೆಯ ಹಾವು. வேற பாம்பு கடிச்சாச்சுன்னா கை காலு வீங்கிக்கிட்டு அப்படியே ஒரு மாசம் 2 மாசம் உயிர் போறது வர்றதா கிடக்கணும். ಬೇರೆ ಹಾವು ಕಚ್ಚಿದ್ರೆ ಕಾಲೆಲ್ಲ ಹೂತಾಗಿ 1 ತಿಂಗಳು 2 ತಿಂಗಳು ಜೀವ ಹೋಗಿ ಬರ್ತಾ. நல்ல பாம்பு கடிச்சா ಅದು ಒಳ್ಳೆ ಹಾವು ಕಚ್ಚಿದಾಗ எந்த பிரச்சனையே இல்ல, போயிட வேண்டியதா. ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, ಹಾಗೆ ಹೋಗ್ತಾ ಇರೋದೆ. என்ன ஜானகி அம்மா, ಜಾನಕಿ ಅಮ್ಮವ್ರೆ, புரியுதா? ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? எனக்கு அந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ಅಮ್ಮ ನೋಡಿದ್ರೆ ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ. இந்த அவங்க காணிக்க கவரை பார்க்குவேன். ಅವರ ಕಾಣಿಕೆಯ ಒಂದು ಕವರ್ ಅನ್ನು அழகா எழுதி காணிக்க போட்டு, ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಬರೆದು. அந்த அம்மா ஒரு வீட்டு வேலை செய்யறாங்க, போய் ரொட்டி சுடுறாங்க, சாப்பாடு செய்யறாங்க. ಅಮ್ಮ ಒಂದು ಮನೆ ಕೆಲಸ, ಅಡುಗೆ ಕೆಲಸವನ್ನ அவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துல கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிறார்கள். ಅವರ ಸಿಗುವಂತ ವರಮಾನವನ್ನ ತನ್ನ ಸೇವೆಗೆ ಅವರು ಸಲ್ಲಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. அதைத்தான் இந்த உஷாமா இன்றைக்கு சொன்னார்கள். ಅದುವೇ ಉಷಾಮ್ ಅವರು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಹೇಳಿದರು. மக்கதோனியா சபையானவர் ಮಕದೋನಿಯ ಸಭೆಯವರು மிகவும் தரித்திரத்துல இருக்கும் பொழுது, ಬಹಳ ದರಿದ್ರರಾಗಿರುವಾಗಲೂ அவர்கள் ஆண்டவருக்கு தாராளமாய் கொடுத்தார்கள். ದೇವರಿಗೆ ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಡುವವರಾಗಿದ್ದರು. பரிபூர்ண சந்தோஷமுடையவர்களாய் காணப்பட்டார்கள். ಪರಿಪೂರ್ಣ ಆನಂದ ಉಳ್ಳವರಾಗಿ. ஒரு 1000 ரூபாய் இருக்கும்போது 100 ரூபாய் கொடுக்கிறது ரொம்ப சந்தோஷம். 1000 ಇರುವಾಗ 100 ರೂಪಾಯಿ ಕೊಡೋದು ಬಹಳ ಸುಲಭವಾದ ஆனால் ಕಾರ್ಯ. 100 ரூபாய் இருக்கும்போது எப்படி கொடுக்க முடியும்? ಆದ್ರೆ 100 ರೂಪಾಯಿ ಇರುವಾಗ ಹೇಗೆ ಕೊಡಲು ಸಾಧ್ಯ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன்னையும் உனக்குள்ளது எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடு என்று ஆண்டவர் சொல்கிறார். ನಿನ್ನದು ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲವನ್ನ ಕರ್ತನಿಗೆ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ வெறும் பணத்துக்காக அல்ல, ಬೇರೆ ಹಣ ಮಾತ್ರವಲ್ಲ, உள்ளத்தை ஆண்டவருக்கு ನಿಮ್ಮ கொடு. ಹೃದಯವನ್ನ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ರಿ. அம்மா ஒரு பொண்ணை நான் நேசித்தா, ಒಂದು ಹುಡುಗಿ ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ರೆ நான் என்ன பண்றேன்? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ? அம்மா பயப்படாத, ಭಯ ಪಡಬೇಡ, உனக்கு என்ன வேணா தரேன், ನಿನಗೆ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಕೊಡ್ತೀನಿ, கொடுக்கிறேன். ನಾನು ಜೀವವನ್ನೇ ಕೊಡ್ತೀನಿ. எங்க அண்ணன் சொல்லுவாரு, ನಮ್ಮ ಅಣ್ಣ ಹೇಳ್ತಾರೆ, பாவம் அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ಅವರೆಲ್ಲ ಇಲ್ಲ. எங்க அண்ணி கிட்ட ஒரு நாள் சொல்றாரு, ಅತ್ತಿಗೆ ಬಳಿ ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳಿದ್ರು, ஏய் உனக்காக ನಿನಗಾಗಿ நான் மொட்டை அடிச்சேன்டி, ನಾನು ಮೊಟ್ಟೆ ಗುಂಡು எனக்கு ಹೊಡಿಸ್ಕೊಂಡೆ, இன்னும் ஞாபகம் இருக்குது. ನನಗೆ ಇನ್ನೂ ಜ್ಞಾಪಕ ಇದೆ. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. ஏன்னா அவங்க எல்லாம் லவர்ஸ். ಅವರೆಲ್ಲ ಪ್ರೀತಿಸುವವರು.
அவங்களும் இந்த உலகத்துல வாழ்ந்து அவங்க போயிட்டாங்க. ಅವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಿ ಹೋದ್ರು. ஒரு மனுஷனை நேசிப்பதற்கு ಒಂದು ಮನುಷ್ಯನ கொஞ்ச காலம் இந்த உலகத்துல வாழ்ந்து மறைந்து போகிறவர் ಕೆಲವು எந்த ದಿನಗಳು அளவுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ಕೆಲವು ದಿನಗಳು ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಹೇಗೆಲ್ಲ ಅವರು ಅರ್ಪಣೆ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ ನೋಡ್ರಿ. சில பேர் மொட்டை ಅಡಿக்கிறது மட்டும் இல்ல, ಕೆಲವರು ಗುಂಡೋಡಿಸ್ಕೊಳ್ಳೋದು சிலர் ಮಾತ್ರ, ಒದೆಯ ಕೂಡ வாங்குறாங்க. ಕೆಲವರು ಒದೆನ ಸಹ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. ಸಕ್ಕತ್ತ ಅವನು ಅಡಿ ವಾங்குறான், அந்த பொண்ணு ಅಡಿ வாங்குது. ಸಕ್ಕದಾಗಿ ಅವರು ಒದೆ ಇವರು ಒದೆ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. ಅಡಿ ಅದ ಒದ வாங்கினாலும் எங்க நான் மீட் ஆவறாங்க. ಒದೆ ತೆಗೆದು யார் மூலமா லெட்டர் அனுப்புறாங்க, எங்கனா போய் ஒரு ஸ்வீட்டோ பூவோ கொடுக்கறாங்க. ಆಮೆನ್. என்னத்துக்கு? ಯಾಕೆ? லவ்வுக்கு, ಪ್ರೀತಿಗೆ. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரில் நீ முழு இதயத்தோடு அன்பு கூறுவாயானால், ದೇವರಾದ ಕರ್ತನ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ನೀನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದಾದ್ರೆ, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயானால், ಪೂರ್ಣ ಬಲದಿಂದ ನೀನು ಪ್ರೀತಿಸುವುದಾದ್ರೆ, அதை காட்டிலும் ஒரு பிரதான கற்பனை ஒன்றுமில்லை. ಅದಕ್ಕಿಂತಲೂ ಪ್ರಧಾನವಾದ ಆಜ್ಞೆ ಒಂದೂ ಇಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. அல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. என்ன உசாமா நீங்க பண்ணிட்டீங்க, பாஸ்டமா பண்ணிட்டாங்க, உசாமா பண்ணுது, நீங்க என்னன்னா பண்ணுங்கயா. ಉಷಾಮ್ ಅವರು ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಏನೆಲ್ಲ ஒரு ಹೇಳ್ತಾರೆ, வசனத்தை ಏನಾದ್ರು ಮಾಡಿ. வாசிங்க. ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. மத்தேயு சுவிசேஷம் ಮತ್ತಾಯ ಬರೆದಂತ 12ஆம் அதிகாரம் 12ನೇ 15ஆம் வசனத்தை வாசி. 15ನೇ ವಚನ 14-15. யாரும் எடுக்க மாட்டீங்களா? அம்மா மேத்யூ சாப்டர், ஒரு நிமிஷமா, ஐ திங்க் 13ஆம் அதிகாரம் 13, 14, 15. ಈ ಜನರ ஏசியாவின் தீர்க்க தரிசனம் அவரிடத்தில் நிறைவேறுகிறது. காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும், காதுகளினால் கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவள் இருதயம் கொழுத்திருக்கிறது. அப்புறம் என்ன? காது மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பது. ஆமென். இன்னைக்கு அந்த கூட்டம் தான் இங்க உட்கார்ந்து இருக்குது. ಆ ಕೂಟನೇ ಇವತ್ತು ಇಲ್ಲಿ கண்ணை ಕುಳಿತಿದೆ. மூடிக்கிறது, ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ, காது அடைச்சிக்கிறது, ಕಿವಿ ಮಂದವಾಗಿದೆ, இதயத்தை கடினப்படுத்துறது, ಹೃದಯ ಕಠಿಣವಾಗಿದೆ. ஏன்னா கொழுத்து போய் இருக்கிறார். ಯಾಕೆಂದ್ರೆ ಕೊಬ್ಬಾಗಿದೆ. ಕೊಬ್ಬು ಕನ್ನಡ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಇಸ್ ವೆರಿ ನೈಸ್. ಏನಾಗ್ಬಿಟ್ಟಿದೆ? ಕೊಬ್ಬ. கொப்பு. இந்த கொப்பு இருக்கிறதுனால பையன் ஏந்தறானா உக்காரானா ஏந்திரிக்கிறான். ಹುಡುಗ ಎದ್ದೇಳು ಅಂದ್ರೆ ಕೂತ್ಕೊಂತಾನೆ, ಕೂತ್ಕೋ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಎದ್ದೇಳು. போவாதறானா நிக்கிறா, இருக்கறா இருடானா போறான். ಹೋಗು ಅಂದಾಗ ಇರ್ತಾನೆ, ಇರು ಅಂದಾಗ இந்த ಹೋಗ್ತಾನೆ. உலகம் என்ன ஆகுமோ தெரியாது. ಲೋಕ ಏನಾಗುತ್ತೋ ಟೋಟಲಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்றைக்கு the world is changing. ಇವತ್ತು ಲೋಕ ಬಹಳ ಬದಲಾವಣೆಗೆ ಒಳಪಟ್ಟಿದೆ. generation is changing. ಜನರು ಬದಲಾವಣೆಗಳಾಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. சாப்பாடு சேஞ்ச் ஆயிருக்கிறது. ಅಡಿಗೆ ಊಟಗಳು எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட். ಎಲ್ಲ ಫಾಸ್ಟ್. எங்க கிட்ட 2-3 பசங்க இருக்கறானுங்க. ಬಳಿ 2 ಹುಡುಗರಿದ್ದಾರೆ. வெளிய போனா போதும், ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ ಸಾಕು. KFC போலாமா, KFC ಗೆ ಹೋಗೋಣವಾ, ಬರ್ಗರ್ போலாமா, ಬರ್ಗರ್ ಗೆ ಹೋಗೋಣವಾ, என்னென்னோ பேர் வச்சிருக்காங்க. ಏನೇನೋ ಹೆಸರುಗಳು ಹೊಸದಾಗಿ இருக்கிறான். ஒருத்தன் அவன் பேர் என்ன, எசேக்கியல்னு ஒருத்தங்கறான். ಎಸೇಕಿಯಲ್. கபாப் இருக்குதா? ಕಬಾಬ್ ಇದೆಯಾ? பிரியாணி இருக்குதா? ಬಿರಿಯಾನಿ ಇದೆಯಾ? அது எங்க போனானே தெரியல, ஏதோ ஒரு இடத்துக்கு சாப்பிட போயிருக்கான். ಯಾವುದೋ ಒಂದು ಊಟಕ್ಕೆ ಹೋದಾಗ அங்க எல்லாம் வெஜிடேரியன் ஃபுட் ಎಲ್ಲ வச்சிருக்காங்க. ವೆಜಿಟೇರಿಯನ್ ಊಟನ ಇಟ್ಟಾಗ நான் வந்த உடனே அப்பா போனீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ಆತನ ಬಂದಾಗ ಹೋದ್ರ ತಿಂದ್ರ ಅಂತ ಕೇಳಿದೆ. தாத்தா வெஜிடேரியன் தாத்தா ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ವೆಜಿಟೇರಿಯನ್ ತಾತ. நான் ரொம்ப என்னடா இவன் இப்படி சொல்றான்னு பாக்குறேன். ಏನಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ. வெஜிடேரியன்னா அவ்வளவு மோசமா அவன் நினைக்கிறான். அவன் ವೆಜಿಟೇರಿಯನ್ ಅಷ್ಟು ಮೋಸವಾಗಿ ಆತನ ನೆನೆಸ್ತಾನೆ ನೋಡ್ರಿ. வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடுற பிராமின்ஸ் தான் வந்து ரொம்ப அறிவாளிகள், புத்திசாலிகள். ವೆಜಿಟೇರಿಯನ್ ಊಟ ಮಾಡುವ ಬ್ರಾಹ್ಮಿನ್ಸ್ಗಳು ಬಹಳ ಬುದ್ಧಿವಂತರಾಗಿದ್ದಾರೆ, ಅರಿವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. மோரு, தயிர், தர்ಕಾರಿ சாப்பிடுறவங்களுக்கு தான் அறிவு ಜಾಸ್ತಿ. ಬೆಣ್ಣೆ, ತುಪ್ಪ, ಮೊಸರು, ಹಾಲು ಈಗ ಕುಡಿಯೋರು ಬಹಳ ಬುದ್ಧಿವಂತರಾಗಿರ್ತಾರೆ. மாட்டுக்கறி, மஞ்சாச்சோறு சாப்பிடுறவங்களுக்கு புத்தி மட்டம்.
ಮಾಂಸದ ಊಟ, ಆಮೆನ್. ಅರಿಶಿಣದ ಊಟ எப்ப ತಿನ್ನೋರ್ಗೆ பாரு ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ. சிலருக்கு மஞ்சா சோறு தான் வேணும். ಯಾವಾಗ್ಲೂ ಕೆಳಗೆ ಅರಿಶಿಣವಾದ ಊಟ. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ಒಂದು ಹಲ್ಲೇಲೂಯಾ ಹೇಳು. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುವ ಬಹಳ ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿ சந்தோஷமா இருக்க வேண்டும். ಸಂತೋಷವಾಗಿರೋಣ. காரியங்கள் இப்படி இருக்கிறதா? ಕಾರ್ಯಗಳು ಹೀಗಿದೆಯಾ? வசனம் இப்படி சொல்லுகிறதா? ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದಾ? மக்கெதோனியா நாட்டு சபையார் இப்படி இருந்தார்களா? ಮಕ್ಕದೋನ್ಯ ಸಭೆಯವರು ಈ ರೀತಿಯಾಗಿದ್ರ? நானும் அப்படி இருப்பேன். ನಾನು ಆ ಪ್ರಕಾರ நானும் அப்படி கொடுப்பேன். ನಾನು ಆ ಪ್ರಕಾರ ನಾನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ வாழ்வேன். ನಾನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇನೆ. அப்படிப்பட்ட ஒரு பொருத்தனை காணப்படும். ಅಂತ ಒಂದು ಹರಿಕೆಗಳು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த கால வேளையில ಬೆಳಗಿನ இந்த ಸಮಯದಲ್ಲಿ வருடத்தின் கடைசி மாதத்துல ಈ ವರ್ಷದ ಕಡೆಯ ತಿಂಗಳಲ್ಲಿ கர்த்தர் நம்மை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ದೇವ್ ನಮ್ಮನ್ನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏராளமான ஜனங்கள் உலகத்தை விட்டு போய் ಹೇರಾಳವಾದ ಜನರು ಲೋಕವನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋದರು. மனிதனுடைய வாழ்க்கையில மரணம் எப்பொழுது வருமோ நமக்கு தெரியாது. ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮರಣ ಯಾವಾಗ ಬರುತ್ತದೋ ನಾವು ತಿಳಿಯದವರಾಗಿದ್ದೇವೆ. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் மரணத்தை குறித்து நாம் பயப்படக்கூடாது. ಕ್ರೈಸ್ತ ಮಕ್ಕಳಾಗಿರೋ ನೀವು ನಾವು ಮರಣದ ಕುರಿತು ಭಯಪಡುವ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, கிறிஸ்து ஜீவன், ಕ್ರಿಸ್ತನು ನನಗೆ சாவு ಜೀವವಾಗಿದ್ದಾನೆ, எனக்கு ஆதாயம். ಸಾವು ನನಗೆ ಆಧಾರವಾಗಿದೆ. ஒவ்வொரு நாளும் மரணத்தை எங்கள் சரீரத்திலே சுமந்து தெரிகிறோம். ಒಂದೊಂದು ದಿನ ಮರಣವನ್ನ ನಾವು ಹೊತ್ತು ಸಾಗುವವರಾಗಿದ್ದೇವೆ. பிரச்சனைகளின் மத்தியிலே, ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, போராட்டங்களின் மத்தியிலே, ಹೋರಾಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ மரணம் எங்களை சந்திக்கும் என்று நாங்கள் நினைத்தோம். ಮರಣ ನಮ್ಮನ್ನು ಸಂಭವಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದೆವು. ஆனாலும் கூட ಆದರೂ ಸಹ மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த தேவன் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்தபடியினாலே ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಂತ ದೇವರ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವರಾಗಿರುವಾಗ எங்களை தப்புவித்தார், ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿದನು, எங்களை தப்புவிக்கிறார், ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವವನು, எங்களை தப்புவிப்பார். ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುತ್ತಾನೆ. Put our hands together. ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ಇದುವೇ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆண்டவர் நம்மை தப்புவித்தார், ದೇವ್ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿದನು, இன்றும் தப்புவிக்கிறார், ಇನ್ನೂ ತಪ್ಪಿಸುತ್ತಾನೆ, வரும் நாட்களிலும் தப்புவிப்பார். ಬರುವ ದಿನಗಳಲ್ಲೂ ತಪ್ಪಿಸುತ್ತಾನೆ. விசுவாசியே நீ சோர்ந்து போகாதே. ವಿಶ್ವಾಸಿಯೇ ಸೋತು ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் போதும். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೀವು ವಿಧೇಯರಾದ್ರೆ ಸಾಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கிறிஸ்தவர்கள் நாம் ஒரு நாள் வாழ்ந்தாலும் கூட ಕ್ರೈಸ್ತರು ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ ಒಂದು ದಿನ ಜೀವನ ಮಾಡಿದ್ರು ಸತ್ಯವಂತರಾಗಿ எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாய் என்பது முக்கியமல்ல, ಎಷ್ಟು ದಿನಗಳು ನೀನು ಜೀವಿಸಿದೆ ಎಂಬುದಾಗಿ நீ ಮುಖ್ಯವಲ್ಲ, எப்படி வாழ்ந்தாய் என்பதுதான் முக்கியம். ನೀನು ಹೇಗೆ ಜೀವನ ಮಾಡಿದೆ ಎಂಬುದೇ பாவி 100 வருஷம் வாழ்ந்தால் என்ன? ಪಾಪಿ 100 ವರ್ಷ ಜೀವನ ಮಾಡಿದ್ರೇನು? ஆமென். ಆಮೆನ್. கிறிஸ்துவுக்காக, ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ, பக்தி வைராக்கியத்துக்காக, ಭಕ್ತಿ ஆவிக்குரிய ವೈರಾಗ್ಯಕ್ಕಾಗಿ, வாழ்க்கைக்காக ಆತ್ಮಿಕ ಜೀವಿತಕ್ಕಾಗಿ கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சரி, ಸ್ವಲ್ಪ ದಿನ ಜೀವನ ಮಾಡಿದ್ರು இந்த உலகம் பாராட்டுகிற விதமாய் நாம் வாழ்ந்து கடந்து ಲೋಕ ನಮ್ಮನ್ನು ಹೊಗಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಜೀವನ ಮಾಡಬೇಕು. இயேசு 33.5 வருஷம் தான் வாழ்ந்தார். ಯೇಸು 33 ವರ್ಷ ಮಾತ್ರ ಜೀವನ Only ಮಾಡಿದ್ರು. 33.5 years. 33.5 ವರ್ಷ. But 2025 years we are talking about Jesus. 2025 ಆದರೂ ಇವತ್ತಿಗೂ ನಾವು ದೇವರ ಕುರಿತು ಮಾತನಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. Hallelujah. 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 965 வருஷம் மெத்துசலா வாழ்ந்தார். 1065 ವರ್ಷ ಮೆತುಸಲ ಜೀವನ ಮಾಡಿದ್ರು. 900 above 900 years. 900 ವರ್ಷ. அவனை குறித்து யாரனா பேசின்றாங்களா? ಆತನ ಕುರಿತು ಯಾರಾದರೂ ಮಾತನಾಡ್ತಾರೆ? என்னைக்கோ ஒரு நாளைக்கு பேசுவோம். ಯಾವತ್ತೋ ಒಂದು ದಿನ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತೇವೆ. 33.5 வருஷம். ಬೇರೆ 33.5 ವರ್ಷ. இயேசு இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்து மரித்தார். ಯೇಸು ಲೋಕದ ಜನಿಸಿ ಜೀವಿಸಿ ಸತ್ತನು. இந்த உலகம் அவரை இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறது. ಲೋಕವು ಆತನ ಕುರಿತು ಇಂದೂ ಮಾತನಾಡುತ್ತಿದೆ. அந்த இயேசுவினுடைய பிறப்பின் பண்டிகை இந்த மாதத்துல இருக்கிறது. ಆ ಯೇಸುವಿನ ಜನನದ ಹಬ್ಬ ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. பிறந்த நாள் கொண்டாடும்போது என்ன பண்றோம்? ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬವನ್ನ ಆಚರಣೆ ಮಾಡುವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ? நீங்க பிறந்த நாள் கொண்டாடும்போது என்ன செய்றோம்? ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬವನ್ನ ಆಚರಣೆ ಮಾಡುವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ? கேக் வாங்குறோம், ಕೇಕ್ ಅನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ತೇವೆ, புது துணி வாங்குறோம், ಹೊಸ ಬಟ್ಟೆನ ಖರೀದಿ பிரியாணி ಮಾಡ್ತೇವೆ, பண்றோம், ಬಿರಿಯಾನಿಯನ್ನ ಮಾಡ್ತೀವಿ, என்னென்னமோ செய்றோம். ಏನನ್ನೋ ಮಾಡ್ತೀವಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இயேசு அதாவது நம்முடைய பிறந்த நாட்களிலே நாம் அப்படி செய்கிறோம். ನಮ್ಮ ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬಗಳಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತೇವೆ. இப்ப இயேசு பிறந்த நாளுக்கு என்ன பண்ண போறீங்க? ಯೇಸು ಹುಟ್ಟಿದ ದಿನದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? இயேசுக்கு புது துணி எடுக்க போறீங்களா? ಯೇಸುಗೆ ಹೊಸ ಬಟ್ಟೆ ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಾ? இல்ல இயேசுவுக்கு பிரியாணி ஆக்கி கொடுக்க போறீங்களா? ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಬಿರಿಯಾನಿ ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀರಾ? இயேசுவுக்கு கேக் கட் பண்ண போறீங்களா? ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಕೇಕ್ ಅನ್ನ ಕಟ್ ಮಾಡ್ತೀರಾ? ஆமென்.
ಆಮೆನ್. இயேசு இருந்தா நாங்க கண்டிப்பா செஞ்சிடுவோம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. ஆனா இயேசு இல்லையே. ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಲ್ವಲ್ಲ, அவர்தான் போயிட்டாரே. ಅವರು ಹೋಗಿದ್ದಾರಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் ஆண்டவர் சொல்றாரு, ನನ್ನ ಸತ್ಯವೇದ ದೇವರು நான் ಹೇಳ್ತಾರೆ, பசியா இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுக்க, ನನ್ನ ಹಸಿವೆಯಿಂದಿದ್ದೆ நான் ಆಹಾರವನ್ನು வஸ்திரம் ಕೊಟ್ಟೆ. இல்லாதிருந்தேன் வஸ்திரம் ನಾನು கொடுக்கவில்லை, ವಸ್ತ್ರವಿಲ್ಲದವನಾಗಿದ್ದೆ நான் ವಸ್ತ್ರವನ್ನು வியாதியா ಕೊಟ್ಟೆ. இருந்தேன் என்னை வந்து நீங்கள் ನಾನು பார்க்க. ರೋಗದಲ್ಲಿ ಇದ್ದೇನು, ನೀವು ಬಂದು ನನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸಿದ್ದೀರಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் ಈ என்று சொல்றார். ಚಿಕ್ಕವರಲ್ಲಿ ಯಾರು ಏನನ್ನ ಮಾಡಿದ ಅದು ನನಗೇ ಮಾಡಿದಂತಾಯಿತು. நம்ம சபையில கிருஷ்ணவேணி அம்மா அவங்க செய்யற சில காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೃಷ್ಣವೇಣಿ ಅಮ್ಮವರು ಮಾಡುವಂತ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು கிறிஸ்மஸ் ಗಮನಿಸಿದ್ದೇನೆ. டைம்ல பண்டிகை நாட்களில ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ நிறைய ದಿನಗಳಲ್ಲಿ புடவெல்லாம் வாங்கி வந்துருவாங்க, ಹನೆ ಬಟ್ಟೆ வீட்ல எல்லாம் சாப்பாடெல்லாம் பண்ணிடுவாங்க, ಮನೆಯಲ್ಲಿ ಅಡುಗೆಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ. நிறைய ஜனங்களை வர வச்சு அவங்களுக்கெல்லாம் அந்த துணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து கேக்கு கொடுத்து கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுவாங்க. ಹಲವು ಜನಗಳಿಗೆ ಕರೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಅಡುಗೆ ಮಾಡಿ ಅವರನ್ನು ಪಾರಂಪರಿಸಿ ಅವರು உங்களில ಕಳಿಸ್ತಾರೆ. கூட ஒரு சிலர் நீங்கள் செய்யலாம், இல்லன்னு நான் சொல்லல. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸಹ ಕೆಲವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತೀರಾ, ನಾನು ಇಲ್ಲ ಅಂತ ஆனால் ಹೇಳಿಲ್ಲ. இந்த ஆண்டு ಆದ್ರೆ ಈ ವರ್ಷ இந்த கிறிஸ்மஸ் சற்று வேறு விதமாய் காணப்படும். ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸ್ವಲ್ಪ ವ್ಯತ್ಯಾಸ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ பிதாவாகிய தேவன் ತಂದೆಯಾದ தன்னுடைய ದೇವರು சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு ತನ್ನ கொடுத்தார். ಸ್ವಂತ ಮಗನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಲೋಕಕ್ಕೆ ಕೊಟ್ಟನು. சீஷர்கள் ಶಿಷ್ಯರು இயேசுவுக்காக ಯೇಸುವಿಗಾಗಿ தங்கள் ஜீவனையே ஒப்பு ತಮ್ಮ கொடுத்தார்கள். ಜೀವವನ್ನೇ ತ್ಯಾಗವಾಗಿ ಕೊಟ್ಟರು. நீங்களும் நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம்? ನೀವು ನಾವು ದೇವರಿಗೆ ಏನು நான் ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ? உனக்காய் மரித்தேனே, ನಾನು ನಿನಗಾಗಿ நீ ಸತ್ತೇನು, எனக்காய் என்ன செய்தாய் என்று ನೀ கர்த்தர் ನನಗಾಗಿ கேட்பார். ಏನು ಮಾಡುತ್ತೀಯಾ? இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ ದಿನಗಳಲ್ಲಿ ஏதோ ஒரு கேக் வாங்கி ಏನೋ ಒಂದು உங்க ಕೇಕ್ அக்கம் பக்கம் இருக்கிற வீடுகள் ನಿಮ್ಮ மத்தியில ಅಕ್ಕ ಪಕ್ಕ ನೆರೆ ಹೊರೆಯವರ நீங்கள் ಬಳಿ ಹೋಗಿ கொடுத்து, ನೀವು ಕೊಟ್ಟು, கடவுள் பிறந்திருக்கிறார், ಯೇಸು ಜನಿಸಿದನು, இயேசு பிறந்திருக்கிறார், ಯೇಸು ಜನಿಸಿದನು, என் பாவத்தை மன்னிக்க ನನ್ನ பிறந்தார், ಪಾಪವನ್ನ அந்த ಕ್ಷಮಿಸಲು சந்தோஷத்தினால ಜನಿಸಿದನು. கேக் ಆ கொடுக்கிறேன். ಸಂತೋಷಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಕೇಕ್ ಅನ್ನು ಕೊಡ್ತೇನೆ. முடிந்தால் ಸಾಧ್ಯವಾದ್ರೆ 2 கிலೋ அரிசி போட்டு சோறாக்கி 2 ಕಿಲೋ ಅಕ್ಕಿ ಹಾಕಿ அக்கம் பக்கம் ಅಡುಗೆ இருக்கிறவங்கள ಮಾಡಿ, கூப்பிட்டு, ಅಕ್ಕ ಪಕ್ಕದವರನ್ನ வாங்க ಕರೆದು, எங்க வீட்ல ஒரு விருந்து இருக்குது, ಬನ್ರಿ ನಮ್ಮ ಮನೇಲಿ ಒಂದು ಊಟ இயேசு இந்த உலகத்துல பிறந்தார், ಯೇಸು ಈ ಲೋಕದಲ್ಲಿ என் ಜನಿಸಿದನು, பாவத்தை மன்னித்தார், ನನ್ನ ಪಾಪವನ್ನ எங்க ಕ್ಷಮಿಸಿದನು, வீட்டுல ஒரு பெரிய வெளிச்சம் ನನ್ನ உண்டாயிருக்கிறது. ಮನೇಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬೆಳಕು ಉಂಟಾಯಿತು. 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. 4 ಜನಕ್ಕೆ ಅನ್ನದಾನವನ್ನ ಮಾಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. முடிந்தா ஒரு சட்ட துணியை ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க. ಸಾಧ್ಯವಾದ ಒಂದು ಬಟ್ಟೆನ ಖರೀದಿ ಮಾಡಿ ಆ ಬಡವರಿಗೆ ದಾನ தயவு செய்து எனக்கு கொண்டாந்து கொடுக்காது. ದಯಮಾಡಿ ನನಗೆ ಏನು ಕೊಡಬೇಡ್ರಿ. நானே இருக்கிற துணியெல்லாம் கொடுத்துனுக்கிறேன். ನಾನೇ ಇರುವ ಬಟ್ಟೆಗಳನ್ನೆಲ್ಲ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஏழை எளிய ஜனங்களை தாங்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ಬಡ ಮಕ್ಕಳನ್ನ ನೀವು ಆದರಿಸಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. உங்கள் மூலமாய் பரலோகம் அது சந்தோஷப்பட வேண்டும். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಪರಲೋಕ ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. பூலோகத்திலே அவைகளை செய்வீர்களோ அவைகள் பரலோகத்திலே செய்யப்படும். ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ನೀವು ಮಾಡ್ತೀರ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸಹ ಮಾಡಲ್ಪಡುತ್ತದೆ. எவைகளை கட்டுவீர்களோ கட்டவிழ்ப்பீர்களோ பரலோகத்திலே அவைகள் ಏನೆಲ್ಲ கட்டப்படும் ಕಟ್ಟುತ್ತೀರೋ கட்டவிழ்க்கப்படும். ಅದನ್ನು ಬಿಚ್ಚುತ್ತೀರೋ ಪರಲೋಕದಲ್ಲೂ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ, ಅದು ಬಿಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று நான் பேசுகிறேன். ನೀವು ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳೆಂದು ಬಯಸಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ನೀವು ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. சரீரத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. ಶರೀರ ಕುರಿತು ನೀವು ಚಿಂತೆ இது ಮಾಡಬೇಡ್ರಿ. மண்ணான சரீரம். ಇದು ಮಣ್ಣಾದಂತ ಇದು ಶರೀರ, ಮಣ್ಣಿಗೆ ಹೋகும். ಇದು ಮಣ್ಣಿಗೆ ತಿರುಗುತ್ತದೆ. இதை குறித்து கவலைப்படக்கூடாது. ಇದನ್ನ ಕುರಿತು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. பாருங்க என் கண்ணு எப்படி இருக்கு. ನೋಡ್ರಿ ನನ್ನ ಕಣ್ಣು ಹೇಗಿದೆ. அட்லீஸ்ட் இன்னைக்கு உங்க முன்னால உட்கார்ந்து பேச ஆண்டவர் உதவி ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮುಂದಾಗಿ ಕುಳಿತು ಮಾತನಾಡೋಕೆ ದೇವರು ನನಗೆ நேத்து ಶಕ್ತಿಯನ್ನು முந்தானத்து ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இன்னும் ரொம்ப வீங்கிட்டு இருந்தது. ನಿನ್ನೆ ಮೊನ್ನೆ ಕಣ್ಣು ಬಹಳ ಊತವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. We should not have any fear in our life. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದ ಕುರಿತು ಭಯ ಇರಬಾರದು ಪ್ರಿಯರೇ. நம்ம ஒண்ணு கொண்டு வரல, ஒண்ணு கொண்டு போறது. ಏನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲಿಲ್ಲ, ಏನು ತೆಗೆದುಕೊಂಡು லாபம் ಹೋಗಲಿಲ್ಲ. இல்ல, நஷ்டம் இல்ல. ನನ್ನಿಂದ ಲಾಭವೂ ಇಲ್ಲ, ನಷ್ಟವೂ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನು உண்டாவதாக. ಕೊಟ್ಟನು, ಕರ್ತನು ತೆಗೆದುಕೊಂಡನು, ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நான் எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, நல்லா சாப்பிடுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಊಟ நல்லா ಮಾಡಿ, ட்ரெஸ் பண்ணுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಬಟ್ಟೆನ ಧರಿಸಿ, ஆண்டவரை நல்லா துதிங்க, ದೇವರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಸ್ತುತಿ ಮಾಡಿ, நல்லவர்களா இந்த உலகத்துல வாழுங்க. ಒಳ್ಳೆಯವರಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವನ கர்த்தர் ಮಾಡಿ, பார்த்துக்கொள்ளுவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು கர்த்தர் ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, நடத்துவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த வார்த்தைகளினாலே ஒருவர் தேற்றிக் கொள்ள வேண்டியது அவசியமா ಈ இருக்கு. ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನೀವು ಆಧರಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂತದ್ದು. 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ஃபாஸ்டிங் பிரேயர்னு சொல்லிருக்காங்க. 1ನೇ ತಾರೀಕಿಂದ 14ನೇ ತಾರೀಕು ಉಪವಾಸದ ಕೂಟ ನಡೆಯುತ್ತಿದೆ. ஒரு சிலர் இங்க வர்றீங்க, ಕೆಲವರು ಇಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ, ஒரு சிலர் வராமல் இருக்கலாம். ಕೆಲವರು ಬರದೇ ಇದ್ದೀರಾ. தயவு செய்து அந்த உபவாசம் என்கிற ஒரு நினைவு உங்கள் உள்ளத்துல காணப்படும். ದಯಮಾಡಿ ಉಪವಾಸದ ಒಂದು ನೆನಪು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. வேலைக்கு போறதுனால நீங்கள் வர முடியாமல் இருக்கலாம், ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವ ನಿಮಿತ್ತ ನೀವು ಬರದೇ ಇರಬಹುದು, நேரமில்லாதபடியினால வர முடியாமல் இருக்கலாம். ಸಮಯ ಇಲ್ಲದ ಕಾರಣಾಂತರವಾಗಿ ನೀವು ಬರದೇ ಇರಬಹುದು. wherever you are, try to be participate in the fasting. ಎಲ್ಲೇ ಇದ್ದರೂ ಆ ಅರ್ಧ ದಿನವನ್ನು ನೀವು ಆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಭಾಗಿಗಳಾಗಿರಿ. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಪರೀಕ್ಷಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. Fasting is very important for our life. ಉಪವಾಸ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ. ಪ್ರಿಯರೇ, Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த காலகட்டங்களிலே நீங்கள் உபவாசம் எடுத்து ஜெபிக்கும்படி ಈ கேட்டுக்கொள்கிறோம். ಕಾಲಗಳಲ್ಲಿ ನೀವು ಉಪವಾಸವನ್ನು ತೆಗೆದು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ವಿನಂತಿಸಿಕೊಳ್ತೇನೆ. வருஷம் நம்ம சபையிலே கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் பொழுது ವರ್ಷ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಬರುವಾಗ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கேக் கொடுக்கிறது உண்டு. ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಕೇಕ್ ಅನ್ನು ಕೊಡುವುದು ಅದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. இரண்டாவது ಕ್ಯಾಲೆಂಡರ್ கொடுக்கிறது உண்டு. ಎರಡನೇದಾಗಿ ಕ್ಯಾಲೆಂಡರ್ ಹಂಚುವ ಕಾರ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதோடு கூட விசேஷித்த காணிக்கை கவரும் கொடுக்கிறது உண்டு. ಅದರೊಟ್ಟಿಗೆ ವಿಶೇಷವಾದ ಕಾಣಿಕೆ ಕವರನ್ನು ಕೊಡುವುದು ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. செய்து அதை வாங்கிக் கொண்டு கர்த்தருடைய நாம மகிமைக்காக உங்களால் முடிந்த உதவியை செய்யும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ದಯಮಾಡಿ ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಾದ ಮಟ್ಟಿಗೆ ಅದನ್ನ ದೇವರಿಗೆಂದು ನೀವು சபையில் இருக்கிற விதவைகளுக்கு நாங்கள் ஒரு சில துணிகளை கொடுக்க யோசித்திருக்கிறோம். ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಕೆಲವು ವಿಧಿವೆಗೆ ನಾವು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ನಾವು ಸಿದ್ಧತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. ಸಭೆಗಳು இருக்கிறது. ನಮಗೆ ಅನೇಕ ಸಭೆಗಳುಂಟು. இந்த சபையில வர்ற காணிக்கை போல இது பாக்கியப்பள்ளியில் இருக்கிற சபையில காணிக்கை வருகிறது கிடையாது. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಬರುವ ಕಾಣಿಕೆ ಹಾಗೆ ಭಾಗ್ಯಪಳ್ಳಿಯಲ್ಲಿರುವ ಸಭೆಯಲ್ಲಿ ಕಾಣಿಕೆ ನಮಗೆ ಬರುತ್ತಿಲ್ಲ. அங்க ஆந்திராவில் இருக்கிற பரிகையில இருக்கிற சபையில 50 ரூபாய் 100 ரூபாய் தான் காணிக்கை வருகிறது. ಆಂಧ್ರದಲ್ಲಿರುವ ಪರಿಗೆಯಲ್ಲಿರುವಂತ ಸಭೆಯ ಮುಖಾಂತರ ನಮಗೆ 100 ರೂಪಾಯಿನೋ 50 ರೂಪಾಯಿ ಕಾಣಿಕೆ ಬರುತ್ತಿದೆ. இந்த சபையில சஞ்சய் காந்தி நகர் சபையில தாராளமாக காணிக்கை தசமபாகங்கள் கிடைக்கிறது. ನಮಗೆ ಈ ಸಭೆ ಮತ್ತು ಸಂಜಯ್ ಗಾಂಧಿ ಸಭೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಧಾರಾಳವಾಗಿ ಕಾಣಿಕೆ ನಮಗೆ ಸಿಗುತ್ತಿದೆ. இந்த பணத்தை மற்ற சபைகளுக்கும் நாங்கள் கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ಈ ಕಾಣಿಕೆಗಳ ಬೇರೆ ಸಭೆಗೆ ಕೊಟ್ಟು ನಾವು ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. So I request every believer to join your hands. ನಾನು ಎಲ್ಲರನ್ನ ವಿನಂತಿಸಿಕೊಳ್ಳುವುದೆಂದು ನಿಮ್ಮ ಕರಗಳನ್ನು ದೇವರಿಗೆಂದು ಒಡ್ಡಿರಿ. ನಾನು ದಶಮಭಾಗ ಕೊಡ್ತೇನೆ, ನಾನು ದಶಾಂಶವನ್ನ ಕೊಡ್ತೇನೆ. ಇದು ಬೇರೆ ಸಪರೇಟ್ ನಾನು ಕೊಡಕணும். ಇದು ಬೇರೆ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಕೊಡಬೇಕಾ? தயவு செய்து முறுமுறுக்காது. ದಯಮಾಡಿ ಗುಣಗುಟ್ಟಬೇಡ್ರಿ. பட்ஜெட் போடாதீங்க. ಬಜೆಟ್ ಮಾಡಬೇಡ್ರಿ. ஒரு சிலர் பட்ஜெட்ல தாங்கறாங்க. ಕೆಲವರು ಬಹಳ ಬಜೆಟ್ ಅನ್ನು ನೋಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்காக கொடுங்க, கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். ದಯಮಾಡಿ ದೇವರಿಗೆಂದು ಕೊಡಿರಿ, ದೇವರು ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಲಭ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸ್ತಾರೆ. ஒரு காலத்துல இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை வரும் பொழுது நாங்கள் கேரல்ஸ் எடுக்கிறது உண்டு. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬ ಬಂದಾಗ ನಾವು ಕ್ಯಾರಲ್ಸ್ ಮಾಡೋದುಂಟು. வாலிப பிள்ளைங்க ಇವನ್ பெரிய விசுவாசிகள் எல்லாரும் வீடு வீடாய் போய் நாங்கள் பாடி கிறிஸ்மஸ் அந்த வாழ்த்துதலை சொல்லி நாங்கள் வருகிறது உண்டு. ನಮ್ಮ ಸಭೆಯ ಹಿರಿಯರು ಯುವಕ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ ಕೂಡಿ ಒಂದೊಂದು ಮನೆಯನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿ ನಾವು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಆಚರಣೆ ಮಾಡುವುದುಂಟು. இந்த நாட்களில் அப்படி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಹಾಗೆ ಮಾಡಲು ಆಗದೇ ಇರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ. மதம் மாத்துறார்கள் என்று சொல்லி சில பிரச்சனைகள் கடந்த நாட்களிலே வந்தது. ಎಲ್ಲರೂ ಮತ ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಕೆಲವು ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಕೇಳಲ್ಪಟ್ಟೆವು. ஆனாலும் இருந்தாலும் வித்தியாசமான ரீதியிலே கடந்த நாட்களிலே செய்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி இருக்கிறோம். ಆದರೂ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿದ್ದೇವೆ. இந்த ஆண்டு கூட ಈ ವರ್ಷ ಸಹ எப்படி ஆயினும் ஒரு சில வீடுகளை சந்திக்க நாங்கள் யோசிக்கிறோம். ಹೇಗೋ ಕೆಲವು ಮನೆಗಳನ್ನು ಭೇಟಿ ಮಾಡಲು ನಾವು ಯೋಚನೆಗೊಂಡಿದ್ದೇವೆ. முதலாவதாக புதிதாய் வருகிற குடும்பங்களுக்கு நாம் சந்திக்க வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ಹೊಸದಾಗಿ ಬಂದಿರುವಂತ ಆತ್ಮಗಳನ್ನು ಸಂಧಿಸಲು ஒருவேளை உங்கள் வீடு அக்கம் பக்கம் யாராவது நீங்கள் சொல்லி எங்களை அழைத்தால் அவருடைய வீடுகளை கூட நாம் சந்திக்கலாம். ಅಕ್ಕಪಕ್ಕ ಮನೆಯವ್ರಿಗೆ ನೀವು ಹೇಳಿ ಅವರು ಒಂದು ವೇಳೆ ಕರೆದುಕೊಂಡು ಬನ್ರಿ ಅಂತ ಏನಾದ್ರು ಕರೆ ಕೊಟ್ರೆ ನೀವು ನಮ್ಮ ಬಳಿ ಹೇಳ್ಬೋದು. நான் இந்த முறை நான் யோசிக்கிறேன், ஒரு 4-5 லேடிஸ உற்சாகப்படுத்தி இந்த வீடுகளை சந்திக்க வைக்கலாம் என்று யோசிக்கிறேன். ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಿ 4-5 ಸ್ತ್ರೀಗಳನ್ನು ಉತ್ಸಾಹ ಪಡಿಸಿ ಈ ಕೂಟವನ್ನು ನಡೆಸಲು ನಾನು ಅವ್ರಿಗೆ ಆಲೋಚನೆ ಕೊಡ್ತೀನಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சாயங்காலம் 6 மணிக்கு நீங்க வந்தா போதும். ಸಂಜೆ 6 ಗಂಟೆಗೆ ಬಂದ್ರೆ ಸಾಕು. நைட் 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். 9 ಗಂಟೆಗೆ ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಹಿಂತಿರುಗಬಹುದು. ವಾಹನ ವಸತಿயை உங்களுக்கு ಉಂಟು ಮಾಡಿ ವಾಹನ ಸೌಲಭ್ಯಗಳು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. ಓನ್ಲಿ ಲೇಡೀಸ್.
ಬೇರೆ ಸ್ತ್ರೀಗಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு சகோதரி பைபிள் படிப்பாங்க, ಒಬ್ರು ಬೈಬಲ್ ಅನ್ನು ಓದ್ತಾರೆ, ஒரு சகோதரி ஜெபிப்பாங்க, ಒಬ್ರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துதல் ஹாப்பி கிறிஸ்மஸ் பாடிட்டு நீங்க காணிக்கை வாங்கின்னு வந்துடணும். ಎಲ್ಲರೂ ಕೂಡಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿ ಅವರು ವಂದಿಸಿ ನಾವು ಕಾಣಿಕೆ அத வாங்காத வரக்கூடாது. என்னது டிரான்ஸ்லேஷன் பண்ணுமா, ಅದನ್ನ ತೆಗೆಯದೆ ಬರಬಾರದು. இயேசுவை பார்க்க போன சாஸ்திரிகள் ಯೇಸುವನ್ನ ನೋಡಲು ಹೋದಂತ ಶಾಸ್ತ್ರಿಗಳು இயேசுவை பார்த்து ಯೇಸುವನ್ನ ನೋಡಿ தங்கள் காணிக்கைகளை குவைத்தார்கள். ತನ್ನ ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟರು. வெள்ளை போலும் ಬೆಳ್ಳಿ, பொன் ಬಂಗಾರ, ಧೂಪವರ್க்கம் ಧೂಪವರ್ತಿಗಳು காணிக்கையாய் வைத்தார்கள். ಕಾಣಿಕೆಗಳಾಗಿ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿದ್ರು. This is a chance you to give the offering. ಈ ಒಂದು ಅವಕಾಶ ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಬಹುದು. நீங்க கொஞ்சம் எதை கொடுத்தாலும் சரி, ನೀವು ಏನೇ ಕೊಟ್ಟರು ಪರವಾಗಿಲ್ಲ, ஆண்டவர் அதை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ಅದನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವರು. நீங்களும் அதுல பங்கும் பாகமாய் இருக்க வேண்டும். ನೀವು ಅದರಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾಗಿರಬೇಕು. 5 நாள் ரிவைவல் கூட்டம் நடந்தது. ಹೋದ 5 ರಿವೈವಲ್ ಕೂಟ, ಉಜ್ಜೀವನ ಕೂಟ அநேக ನಡೆಯಿತು. நீங்கள் கொடுத்தீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ಅನೇಕ ನೀವು ಕೊಟ್ಟಿರಿ, ಇಲ್ಲ ಅಂತ ஒரு ಹೇಳೋದಿಲ್ಲ. மாத காலம் நம்ம மத்தியில இருந்து அந்த ஆப்பிரிக்கா ஆளு ஊழியம் பண்ணிட்டு போனார். 1 ತಿಂಗಳ ಕಾಲ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆಫ್ರಿಕಾ ಅಯ್ಯವರು ಸೇವೆ ಮಾಡಿ அவர் ಹೋಗಿದ್ದಾರೆ. இருக்கவும் தங்க இடமும் அவருடைய ஆகாரத்தையும் நாங்கள் பார்த்துக்கொண்டோம். ಅವರು ಇರಲು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಸಂಧಿಸಿದೆವು. அதோடு கூட 25,000 ரூபாய் காணிக்கை கொடுத்து அனுப்பினேன். ಅವರಿಗೆ 25,000 ಕಾಣಿಕೆಗಳನ್ನ ಕೊಟ್ಟು ನಾವು ಕಳಿಸಿದ್ದೇವೆ. மற்ற 4 போதகர்களை குறித்து கடந்த நாட்களில் நான் சொன்ன யாராருக்கு எவ்வளவு கொடுத்தேன் என்று சொன்னேன். ಮತ್ತೆ 4 ಬೋಧಗಳ ಕುರಿತು ನಾನು ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಳಿ ಹಂಚಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. என்கிட்ட காசு இருந்தா கர்த்தருடைய ஊழியத்துக்காக தாராளமாய் செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ನನ್ನಲ್ಲಿ ಕಾಸಿದ್ರೆ ದೇವರ ಸೇವೆಗೆ ಧಾರಾಳವಾಗಿ ವೆಚ್ಚ ಮಾಡಬೇಕೆಂಬುದೇ ನನ್ನ ಯೋಚನೆ ಆಗಿರುತ್ತದೆ. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களில், ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ ದಿನಗಳಲ್ಲಿ, இந்த 5 நாள் கேரல்ஸ்ல ಈ 5 ದಿನದ ಕ್ಯಾರಲ್ಸ್ ಗಳಲ್ಲಿ யாரு நான் வரேன்னு நீங்களே வாலண்டியரா கை தூக்கணும். ಯಾರು ಬರ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ ನೀವೇ ವಾಲಂಟಿಯರ್ ಕೈಗಳನ್ನ ಎತ್ತಿ. Only 5 days. ಬೇರೆ 5 ದಿನಗಳು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, நம்ம ஷைனி கை தூக்கி இருக்கு, ரூபா 2, அப்புறம் எஸ் ஆனி, உஷா, ஐ வாண்ட் டு சென்ட் உஷா ஆல்சோ 4. சொல்லியிருக்காங்களே, நீங்க கை தூக்கலையா? இப்ப யார் தூக்கு? ஒரு ரூபா. ஐ எம் சாரி, 2, 3, 4, 5. இல்லை, நானும் வர்றதுக்கு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா வரலாம். நம்ம டாடா சுமோல 10 பேர் போலாம். ஆமே, ஒரு டிரைவரை கூட நான் அரேஞ்ச் பண்றேன். ಟಾಟಾ ಸುಮದ 10 ಜನರು ಸಹ ಹೋಗಬಹುದು, ಡ್ರೈವರ್ ಸಹ ಇದ್ದಾರೆ, ಬನ್ರಿ. அதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படக்கூடாது. ಅದನ್ನ ಕುರಿತು ಯಾರು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. நல்லா குளிச்சிட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணி பவுடர் கூட லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு நல்லா சென்டெல்லாம் அடிச்சு சூப்பரா வரணும். ಬಹಳ ಹಂಗೆ ಅಲಂಕಾರದೊಟ್ಟಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಬರಬೇಕು. கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி போறீங்க? ಮದುವೆಗೆ ಹೋದಾಗ ಹೇಗೆ ಹೋಗ್ತಿರೋ, பெட்டில இருக்கிற சில்க் சாரி எல்லாம் கட்டிட்டு போல, ಪೆಟ್ಟಿಯಲ್ಲಿರುವಂತ ಸಿಲ್ಕ್ ಸ್ಯಾರಿಗಳನ್ನು ಉಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿರಲ್ವಾ? உங்களை பார்த்தா அப்படி இருக்கணும். ನಿಮ್ಮ ನೋಡಿದ್ರೆ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ಬೇಕು. என் ஆண்டவர் ரூபவதியே என்று உங்களை ನನ್ನ சொல்லுகிறார். ದೇವನಿನ ರೂಪವತಿಯೇ ಎಂಬುದಾಗಿ ಕರಿಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க ரூபவதியை போல போகணும். ನೀವು ರೂಪವತಿಯಾಗಿ, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳು. உங்களை ஜெபித்து ஆசீர்வாதமாய் அதிகாரம் கொடுத்து அனுப்ப நான் விரும்புகிறேன். ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ಆ ಅಧಿಕಾರವನ್ನ ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನ சொல்லுங்க, எங்க ಕಳಿಸ್ತೇನೆ. பாஸ்டர் ಅನುப்புனாருன்னு சொல்லுங்க. ನೀವು ಹೇಳ್ರಿ, ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ನಮ್ಮನ್ನು ಕಳಿಸಿ அந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வீட்டுக்காரங்க கேட்கணும், ಆ ಮನೆಯವರು ಕೇಳಬೇಕು, ஐயோ என்ன இந்த மாதிரி வாசனை அடிக்குதே, ಏನ್ ಇಂತ ಒಂದು ಘಮಘಮಿಸುವಂತ எந்த ಕಾರ್ಯ, ಕಂಪನಿல வாங்குனீங்க? ಯಾವ ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡ್ರಿ? சூப்பரா இருக்குதே. ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದೆ. அந்த வாசனையிலே அவங்க பெரிய வாசனை கொடுத்தாங்க. ಆ ವಾಸನೆಯಲ್ಲಿ ಅವರು ಉತ್ತಮವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು சொல்லுமா? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Our God is a good God. ನಮ್ಮ ದೇವರು ಬಹಳ ಒಳ್ಳೆಯ ದೇವರು. நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். ನಮ್ಮ ದೇವರು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಸಂತೋಷ ಪಡಿಸುವಂತ இந்த ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை ராணி அம்மா வீட்ல கூட்டம் இருக்கிறது. ಈ ವಾರ ಮಂಗಳವಾರ ರಾಣಿಯಮ್ಮರ ಮನೆಯಲ್ಲಿ ಮನೆ ಕೂಟ ಸಿದ್ಧತೆ ಏರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. தயவு செய்து எல்லாரும் வரும்படி கேட்டுக்கொள்ளுங்க. ದಯಮಾಡಿ ಎಲ್ಲರೂ ಬರಬೇಕಾಗಿ ராணி ಕೇಳಿಕೊಳ್ತೇನೆ. அம்மா ஏஞ்சி நில்லுங்க. ರಾಣಿಯಮ್ಮರೇ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ರಿ. பாருங்க, அங்க பாருங்க, அவங்க வீடு இங்கதான். ಅವ್ರ ಮನೆ ಈ ಬೀದಿಯಲ್ಲೇ ಇದೆ. இந்த ரோட்ல டவுன்ல இருக்கிறது. ಈ ಬೀದಿಯಲ್ಲಿ ಕೆಳ ಭಾಗದಲ್ಲಿದೆ. நிறைய பேர் வீட்டு கூட்டத்துக்கு வரதில்லை. ಅನೇಕರು ಮನೆ ಕೂಟಕ್ಕೆ ಬರೋದೇ ಇಲ್ಲ. தயவு செய்து இந்த மாதத்தின் கடைசி வீட்டு கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுங்க. ದಯಮಾಡಿ ವರ್ಷದ ಕಡೆಯ ತಿಂಗಳಲ್ಲಿ ಮನೆ ಕೂಟದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
சஞ்சய் காந்தி நகர் விசுவாசிகள் ಸಂಜಯ್ ಗಾಂಧಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ಎಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ ಕೂಡಿ ஒரு கிராமத்துக்கு போய் ಒಂದು ಗ್ರಾಮಕ್ಕೆ ಹೋಗಿ கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட யோசித்திருக்கிறார். ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬವನ್ನ ಆಚರಣೆ ಮಾಡಲು ಯೋಚಿಸಿದ್ದಾರೆ. அவங்க பலமுறை என்கிட்ட கேட்ட கேள்வி, ಅವರು ಹಲವು ಬಾರಿ ನನ್ನ ಬಳಿ ಕೇಳಿದಂತ ಒಂದು இங்க ಪ್ರಶ್ನೆ, கூட்டம் நடந்தா ಇಲ್ಲಿ ಕೂಟ ನಡೆದಾಗ நாங்க எல்லாரும் வர்றோம், ನಾವೆಲ್ಲರೂ ಬರ್ತೀವಿ, ஆனா எங்க இடத்துல கூட்டம் நடந்தா யாரும் நம்ம விசுவாசிங்க வர்றதில்ல. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಟ ಏರ್ಪಡಲ್ಪಟ್ಟಾಗ ಯಾರು ನಿಮ್ಮ ಆ ಸಭೆಯ யாரோ ஒன்று ಮಕ್ಕಳು ரெண்டு பேர் ಬರೋದಿಲ್ಲ. தான் வர்றாங்க. ಯಾರೋ ಇಬ್ರೋ ಬರ್ತಾರೆ, ಇಬ್ರೋ ಮೂವರು ಬರ್ತಾರೆ. இந்த முறை ಈ ಸಾರಿ அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பணம் வசூல் பண்ணி ஒரு கிராமத்துல போய் அங்க சாப்பாடு செய்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி அவர்களுக்கு கொடுக்க யோசித்திருக்கிறார். ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ಹಣವನ್ನ ವೆಚ್ಚ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬವನ್ನ ಆಚರಣೆ ಮಾಡಲು நம்ம ಮುಂದಾಗಿದ್ದಾರೆ. சபையார் கூட அது போல இந்த வருஷம் செய்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ನಮ್ಮ ಸಭೆಯವರು ಸಹ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಮಾಡ್ತೀರಾ ಅಂದ್ರೆ ಅದು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ. எல்லாரும் வரேன்னு சொல்லுங்க. ನೀವೆಲ್ಲರೂ ಬರ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರಿ, ஒரு பஸ் நிக்க வச்சிடுவேன் நானு. ಒಂದು ಬಸ್ಸನ್ನೇ ನಿಲ್ಲಿಸ್ತೇನೆ ನಾನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பஸ்ஸுக்கு காசு நீங்க கொடுக்க வேணாம். ಬಸ್ಸಿಗೆ ಕಾಸು ನೀವೇನ್ ಕೊಡ್ಬೇಡ್ರಿ, நான் கொடுக்கிறேன். ನಾನೇ ಕೊಡ್ತೀನಿ. ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. ஒருவேளை கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு அதை குறித்து ஒருவருக்கு பேசுங்க. ಕೂಟ ಮುಕ್ತಾಯದ ನಂತರ ಒಬ್ಬರಿಗೊಬ್ರು ಮಾತನಾಡ್ಕೊಳ್ರಿ. காசு என்கிட்ட நீங்க கொடுக்க வேணாம். ಆ ಕಾಸೇನ್ ನನ್ನ ಹತ್ರ ಕೊಡ್ಬೇಡ್ರಿ, நீங்களே அதை சேர்த்து ஒன்றாய் நீங்கள் ஒன்று கூடி அந்த காரியத்தை செய்தால் அது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ನೀವೇ ಒಂದುಗೂಡಿ ಆ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡುವುದಾದ್ರೆ ಅದು ಬಹಳ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. விசுவாசிகள் ஒரு மனமாய் இருந்தார்கள். ಆದಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಒಮ್ಮನಸಾಗಿದ್ದರು, ஏக சிந்தையுடையவர்களாய் ಒಂದೇ இருந்தார்கள். ಯೋಚನೆ ಒಟ್ಟಿಗೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರು, ஒன்றுபட்டவர்களாய் இருந்து கர்த்தருடைய பணிக்கு உதவியாய் இருந்திருக்கிறார்கள். ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದು ದೇವರ ಕೈ ಕೆಲಸಗಳಿಗೆ ಅವರು ಸಹಾಯಕರಾಗಿದ್ದರು. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ இதுவே ಮಕ್ಕಳೇ, அனுக்கிரக காலம், ಇದುವೇ ಅನುಗ್ರಹದ ಇದುವೇ ಕಾಲ, ರಕ್ಷಣೆಯ ನಾಳ, ಇದುವೇ ರಕ್ಷಣೆಯ ಕಾಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த கூட்டத்தின் முடிவில், அதாவது இப்பொழுது கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம் கடந்து செல்ல வேண்டும். ಈ ಕೂಟದ ಮುಕ್ತಾಯದ ದೇವರ ಕರ್ತನ ಭೋಜನಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. Shall we all okay, yes. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ஒரு ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கலாம். ಒಂದು ಹಾಡನ್ನ ಹಾಡುವಾಗ ದೇವರಿಗೆ ಒಂದು அது ಕಾಣಿಕೆಗಳನ್ನು முடிந்த ಸಲ್ಲಿಸೋಣ. பிற்பாடு கர்த்தருடைய பந்தியிலே நாம் போகலாம். ಅದು ಮುಕ್ತಾಯದ ನಂತರ ದೇವರ ಪಂಕ್ತಿಗೆ ಪಾಲುಗಾರರಾಗೋಣ. அப்படிதான் இருக்கணும், உஷாரா சொல்லணும். ಹಾಗೆ ಇರಬೇಕು, ಹುಷಾರಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பாஸ்டர் சில நேரத்துல மறந்துட்டா கூட ಪಾಸ್ಟರ್ ಕೆಲವು ಸಮಯ ಮರ್ತು ಹೋದ್ರು காணிக்கை ಸಹ ஞாபகம் படுத்தணும். ಹೀಗೆ ಜ್ಞಾಪಕ ಪಡಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. தாராளமாய் அதிகமாய் ஆண்டவர் கொடுக்கும்படி உங்களை ಧಾರಾಳವಾಗಿ ಅಧಿಕವಾಗಿ ದೇವರಿಗೆಂದು ಸಲ್ಲಿಸೋಣ. காணிக்கைத்தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? காணிக்கைத்தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. என் நாமம் சொல்ல சொல்ல பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உன் நாமம் என்னவென்பேன். பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உன் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உன் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உன் நாமம் என்னவென்பேன். உன் நாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா.
பெருகுதையா. இயேசு நாமம் சொல்ல சொல்ல இன்பம் கூதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல. கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ದೇವರ ಪಂಥ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಹೋಗೋಣ. ஆண்டவர் நமக்காக அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಆತನ ದೇಹವನ್ನ ರಕ್ತವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அபாத்திரமாய் நாம் யாரும் இந்த பாத்திரத்தில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது. ಅಪಾತ್ರವಾಗಿ ಯಾರು ಈ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಭಾಗಿಗಳಾಗಿರಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ನನ್ನನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿರಿ. இந்த மாதம் கடைசி மாதம் 12ஆம் மாதத்துல வந்திருக்கிறோம். ಈ ತಿಂಗಳು ಕಡೆಯ ತಿಂಗಳು 12ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. ದೇವರು ಮಾಡಿದಂತ ಉಪಕಾರಗಳು ಹೇರಾಳವಾಗಿದೆ ಪ್ರಿಯರೇ. நான் உனக்காய் மரித்தேன், ನಾನು ನಿನಗಾಗಿ ಸತ್ತೆನು, நான் உனக்காய் வாழ்ந்தேன், ನಿನಗಾಗಿ ಬದುಕಿದೆನು, நான் உனக்காய் சிலுவையிலே தொங்கினேன், ನಿನಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿಯಲ್ಪಟ್ಟೆ, மரணத்தை ருசி பார்த்தேன், ಮರಣವನ್ನ ರುಚಿ ನೋಡಿದೆನು, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தேன், 3ನೇ ದಿನದ ಪುನರಾತ್ಮವನ್ನ மறுபடியும் வருவேன் என்று சொல்லி ಮತ್ತೆ இருக்கிறார். ಬರುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. அவரை போல தேவன் இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாது. ಆತನೇ ಹಾಗೆ ದೇವರು ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರೂ ಇಲ್ಲ. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರ ನಾಮವನ್ನು எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ. இந்த ஆராதனைக்காய் நன்றி, ಈ ಆರಾಧನೆಗಾಗಿ இந்த ಸ್ತೋತ್ರ. காணிக்கைகளுக்காய் நன்றி, ಈ ಕಾಣಿಕೆಗಳಿಗಾಗಿ அவருடைய ಸ್ತೋತ್ರ. சரீரத்துக்காய் நன்றி, ಆತನ ಶರೀರಕ್ಕಾಗಿ அவருடைய ಸ್ತೋತ್ರ. ரத்தத்துக்காய் நன்றி. ಆತನ ರಕ್ತಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ಇಲ್ಲದಂತ ಈ ಭಾಗ್ಯವನ್ನ கர்த்தர் உனக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். ದೇವ್ ನಿಮಗೆ ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿದ್ದಾರೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ನಮ್ಮನ್ನ ನಾವೇ ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳೋಣ. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು இயேசுவே, ಯೇಸುವೆ, இயேசுவே, ಯೇಸುವೆ, இயேசுவே, ಯೇಸುವೆ, என்னை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. என்னை மன்னியும், ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಪ್ಪ, என்னை பரிசுத்தப்படுத்தும். ನನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿರಿ. உம்முடைய சரீரத்தை, ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನ, உம்முடைய ரத்தத்தை ನಿಮ್ಮ ರಕ್ತವನ್ನ புசித்து பானம் பண்ண ಭೋಜನ ಮಾಡಲು எனக்கு என்னை தகுதிப்படுத்தும். ನನ್ನನ್ನು ಯೋಗ್ಯಪಡಿಸು. உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಸಮರ್ಪಿಸುತ್ತೇನೆ. என்னை பலப்படுத்தும், ನನ್ನ ಬಲಪಡಿಸು, என்னை தைரியப்படுத்தும், ನನ್ನ ಧೈರ್ಯಪಡಿಸು, என்னை சுத்திகரியும். ನನ್ನನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸು. உமக்காய் நான் வாழ ನಿಮಗಾಗಿ ನಾನು ಜೀವಿಸಲು என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. என் குடும்பத்தை ஒப்பு ನನ್ನ கொடுக்கிறேன். ಕುಟುಂಬವನ್ನೇ என் சபையை ஒப்பு ನನ್ನ கொடுக்கிறேன். ಸಭೆಯನ್ನು Put ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. our hands together. ನಿಮ್ಮ ಕರಗಳನ್ನು ಜೋಡಿಸಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் அப்பத்தை எடுத்து இதை வாங்கி புசியுங்கள், என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். ಅವರು ರೊಟ್ಟಿಯನ್ನು ತೆಗೆದು ಇದನ್ನ ಭೋಜನ ಮಾಡಿ, ಇದು ನನ್ನ ಶರೀರವಾಗಿದೆ. அவர் அப்படியே பாத்திரத்தை எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். ಹಾಗೆ ಪಾತ್ರೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಇದನ್ನ ಪಾನ ಮಾಡಿ, ಇದು ನನ್ನ ಒಡಂಬಡಿಕೆ ರಕ್ತವಾಗಿದೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் வரிசையாக கர்த்தருடைய பந்தியிலே கலந்து ನಾವು கொள்வோம். ಸಾಲಾಗಿ ದೇವರ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸೋಣ. Praise the Lord. Hallelujah. Thank you Lord. வாங்க, யாரனா ஒரு பாடல் பாடுங்க. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே, பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டி கொடுத்தார் 30 வெள்ளி காசு
காசுக்காகவே கர்த்தரே சுவை காட்டி கொடுத்தார் 30 வெள்ளி. காசுக்காகவே கர்த்தரே சுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை. கொல்கதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாவியின் பலியாக மாட்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தோன்றினான். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தோன்றினான். பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமோ அடைந்தாரே. படுகாயமோ அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பவமானரே பரமான சிலுவையை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு பாண்டாரே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உங்களுக்காய் பிற்கப்படுகிற சரீரமும் அவருடைய ரத்தமாய் இருக்கிறது. ನಿಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಶರೀರವು ಆತನ இனி ರಕ್ತವಾಗಿದೆ. யாராவது கர்த்தருடைய பந்தியிலே சேர விருப்பம் இருந்தால் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ಇನ್ನು ಯಾರಾದ್ರೂ ದೇವರ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಭಾಗಿಗಳಾಗಬೇಕಿದ್ರೆ ನೀವು ಸೇರಬಹುದು. நம்முடைய கரத்தில் இருப்பது அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம். ನಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿರುವುದು ಆತನ ಶರೀರ, ಒಡಂಬಡಿಕೆ ರಕ್ತವಾಗಿದೆ. இதை புசித்து நாம் பானம் பண்ணும்போது அவருடைய பாடு மரணங்களை உயிர்த்தெழுதலை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். ಇದನ್ನ ನಾವು ಭೋಜನ ಮಾಡುವಾಗ ಆತನ ಪಾಡು ಮರಣಗಳನ್ನ ಮತ್ತು ಪುನರಾತ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಅವಶ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய கரத்தில் இருப்பது அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம். ನಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿರುವ ಆತನ ಒಡಂಬಡಿಕೆ ಶರೀರ இது ஏதோ சுலபமாக நம்முடைய கரத்தில் வரவில்லை. ಏನೋ ಸುಲಭವಾಗಿ ನಮ್ಮ ಹಸ್ತಕ್ಕೆ ஆண்டவர் ಬರಲಿಲ್ಲ. அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி இதை கொடுத்திருக்கிறார். ನನ್ನ ದೇವರು ಜಡಿಯಲ್ಪಟ್ಟು ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟು ಆತನ ಜೀವವನ್ನೇ உன்னை என்னை ಬಲಿಯಾಗಿ வாழ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. வைக்கும்படி என் ஆண்டவர் இப்படி செய்தார். ನಿನ್ನನ್ನು ನನ್ನ ಬದುಕಿಸಲು ಆತನಿಗೆ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. அதை உணர்ந்தவர்களாக, ಅದನ್ನು ಅರ್ಥ இயேசுவை ಮಾಡಿಕೊಂಡವರಾಗಿ, நினைத்தவர்களாக, ಯೇಸುವನ್ನ ತಿಳಿದವರಾಗಿ, அவருடைய வருகையை நினைத்தவர்களாக, ಆತನ ಬರುವಿಕೆಯನ್ನ உயிர்த்தெழுதலை ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳುವ, நினைத்தவர்களாக, ಆತನ ಪುನರಾತ್ಮವನ್ನು பாடுகளை ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳುವವರಾಗಿ, நினைத்தவர்களாக, ಪಾಡುಗಳನ್ನು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳುವವರಾಗಿ எல்லாரும் ஒரே நேரத்தில் கலந்து ಎಲ್ಲರೂ கொள்வோம். ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಇದನ್ನು ಭಾಗವಹಿಸೋಣ. Praise the Lord. எல்லாரும் ஜெப சிந்தையோடு கூட இருப்போம். ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಲೋಚನೆ ಒಟ್ಟಿಗಿರೋಣ. ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. ದೇವರು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳು ಹೇರಾಳವಾಗಿದೆ ಪ್ರಿಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நமக்காக அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். ಕರ್ತನು ನಮಗಾಗಿ ಆತನ ಶರೀರವನ್ನ ರಕ್ತವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதை புசித்து நாம் பானம் பண்ணி இருக்கிறோம். ಅದನ್ನ ಭೋಜನವನ್ನ ಮಾಡಿದ್ದೇವೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ಎಲ್ಲ செலுத்துவோம். ಬಲವಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರನ್ನ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ஆண்டவர் செய்த ಸಲ್ಲಿಸೋಣ. நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் ದೇವರು பண்ணுவோம். ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. இந்த வருடம் முழுவதும் நம்மை ಈ ವರ್ಷ பாதுகாத்திருக்கிறார். ಪೂರ್ತಿ ಆತ ನಮ್ಮನ್ನು இந்த ಕಾಪಾಡಿದ್ದಾನೆ. 12ஆம் மாதத்தை
காணும்படி ಈ செய்திருக்கிறார். 12ನೇ ತಿಂಗಳನ್ನು ಕಾಣಲು ಕೃಪೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. அவருடைய சரீரத்தை ரத்தத்தை புசித்து பானம் பண்ண உதவி ಆತನ செய்திருக்கிறார். ಶರೀರವನ್ನ ರಕ್ತವನ್ನ ಭೋಜನ ಮಾಡಲು ಸಹಾಯವನ್ನು அருமையான ಮಾಡಿದ್ದಾರೆ. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி உதவி செய்திருக்கிறார். ಸುಂದರವಾದ ದೇವರ ದೈವಿಕ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಲು ಕೃಪೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. உண்மையாய் கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும். ನಿಜವಾಗಿ ಕರ್ತನನ್ನೇ முழு ಪ್ರೀತಿಸಬೇಕು. மனதோடு, ಅದು ಪೂರ್ಣ முழு ஆத்மாவோடு, ಪೂರ್ಣ ಪ್ರಾಣ முழு பலத்தோடு ಪೂರ್ಣ ಶಕ್ತಿ தேவனை நேசிக்க வேண்டும். ದೇವರನ್ನೇ தேவனை துதிக்க வேண்டும். ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಬೇಕು. தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ದೇವರಿಗೆಂದು ಕೊಡಬೇಕು. சாட்சிகளாய் வாழ வேண்டும். ದೇವರಿಗೆಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும். ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡುವಂತ ಜ್ಞಾನವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. இம்மைக்குரியவர்களாய் மட்டுமல்ல, ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕುಡಿಯುವಂತದಲ್ಲ, மறுமைக்கானவர்களாய் வாழ வேண்டும். ಮುಂದಿನ ಲೋಕಕ್ಕಾಗಿಯೂ ನಾವು ಜೀವನ ஒரு ಮಾಡಬೇಕು. தீர்மானம் எடுங்க. ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. என்னுடைய உலக வாழ்க்கையில ಈ ಲೋಕಕ ಜೀವಿತದಲ್ಲಿ நான் சாட்சியாய் வாழ்வேன். ನಾನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ பரிசுத்தமாய் ಜೀವಿಸುತ್ತೇನೆ. வாழ்வேன். ನಾನು ಪರಿಶುದ್ಧತೆಯಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇನೆ. அநேகருக்கு முன்பாக ಅನೇಕರ கர்த்தருடைய நாமத்தை ನನ್ನ மகிமைப்படுத்துவேன். ದೇವರ ನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತೇನೆ. தீர்மானம் எடுக்கிறவங்க ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. கரங்களை உயர்த்தி, ಕರಗಳನ್ನು கரங்களை ಎತ್ತಿ, தட்டி ஆண்டவரே, ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರ ನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாஸ்டர் மஜாமணி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த பொன்னான வாய்ப்புக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன் தகப்பனே. நாங்கள் கேட்ட வேத வசனத்தின்படி அப்பா, மக்கதோனியாவில் உள்ள அந்த சபையாரை போல தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் உம்மை குறித்து அப்பா, உம்முடைய அன்பை குறித்து ராஜா மற்றவர்களுக்கு எங்கள் மூலியமாய் வெளிப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் தகப்பனே, ஆனாலும் நீர் எங்களுக்காக தரித்திரர் ஆனீர் ஆண்டவரே. இந்த தரித்திரராகி எங்களை தகப்பனே ஐஸ்வர்யவான்களாய் மாற்றல்லவா ஆண்டவரே. இதை நாங்கள் நினைவு கூறணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரையா. இப்படிப்பட்ட வேத வசனங்களை அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உட்கொள்ளணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரையா. இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மூலமாக ஆண்டவரே வித்தியாசமான ரீதியிலே வெளிப்படத்தக்கதாக தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில வந்த எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண் பிள்ளைகளுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக உம்முடைய கரத்துல வருகிறேன் ஆண்டவரே. யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறையா. விசேஷமாக பலவீனமாய் இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் வந்தது எதற்காக? எங்களுடைய அக்கிரமங்களுக்காக மாத்திரம் அல்ல, எங்களுடைய பாவங்களுக்காக மாத்திரம் அல்ல, எங்களுடைய நோய்களுக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையிலே என் தேவன் நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரையா. உம்முடைய காயங்களை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை குணப்படுத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கேஷமூர்த்தி ஐயாவை குணப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, ராணி அம்மாவை, எலிசபெத் அம்மாவை குணப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்குறோம் தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இன்ப இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV 2nd Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.